வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து கேரளால வெளிச்சத்துக்கு வந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னால இதே மாதிரி கேரளால ஒரு சின்ன குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1 வயசு ஆகக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெற்றோர் அந்த குழந்தையுடைய ஆர்கன்ஸ இன்னும் ஆ மற்ற ஒரு 7 குழந்தைகளுக்கு கொடுத்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு சம்மதிச்சு, அந்த குழந்தையுடைய உடல் உறுப்புகள் மூலமாக அ மற்ற 7 குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒட்டுமொத்த கேரளாவுமே அந்த பெற்றோர கொண்டாடுனாங்க. அந்த குழந்தைக்கு சகல அரசு மரியாதையோட அ அடக்கம் பண்ணாங்க. அண்ட் இப்படிப்பட்ட பெற்றோரா? அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கேரளாவும் ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. அரசாங்கம் அவங்களுக்கு அங்கீகரிச்சு, அவங்களுக்கு விருதெல்லாம் வழங்குனாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இப்படிப்பட்ட பெற்றோரா? அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, மனச உலுக்கி போடுற அளவுக்கு, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையோட மரணம் நிகழ்ந்திருக்கிறது. பேபி அர்ஷித் வயசு 1 1/2 வயசு தான் அந்த குழந்தைக்கு. இன்னும் சரியா நடக்கக்கூட தெரியாத, இன்னும் சரியா பேசக்கூட தெரியாத, தனக்கு இருக்கக்கூடிய வலியோ, வேதனையோ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூட தெரியாத ஒரு வயசு. அப்படிப்பட்ட வயசுல கிட்டத்தட்ட 3 மாசம் வாயால சொல்ல முடியாத கொடுமைகள் எல்லாம் அந்த குழந்தை தன்னுடைய வீட்ல அனுபவிச்சிருக்கு. இந்த கொடுமையெல்லாம் செய்தவங்க, இந்த குழந்தைய பெற்ற தாயும், அவரோட கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழக்கூடிய அந்த நபரும். இன்னைக்கு குழந்தை இறந்து போச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? எப்படி இன்னைக்கு கேரளாவே ஸ்தம்பிச்சு நிக்குது? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். மே 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட ஸ்டெப் ஃபாதர் அக்ஷர், ஆ 1 1/2 வயசே ஆன அர்ஷித பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சொல்றாருன்னா, குழந்தை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே திடீர்னு மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் குழந்தை மயங்கி போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, அந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, "இங்க ட்ரீட் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. நீங்க உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய அரசு மருத்துவமனைக்கு இவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அங்க போனோன்ன பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள், "குழந்தை அர்ஷித் இறந்து போயிட்டாரு." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர்கள் கிட்ட இவர் சொன்ன அந்த விஷயம், அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் புறையேறிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை கன்டினியூஸா இருமுனா. அதுக்கப்புறம் திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான். மூச்சு முட்டல் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான் அப்படின்னு சொன்னது மருத்துவர்களால அவ்வளோ எளிதில் நம்ப முடியல. அப்போ உடனே என்ன பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, குழந்தையுடைய சடலத்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது தான், இந்த குழந்தை எந்த அளவுக்கு வலியும், வேதனையும் அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்தா, உண்மையிலேயே தூக்கமே வரலங்க. நேத்து நைட் எல்லாம் எனக்கு என்ன கண் மூடுனா அந்த குழந்தையுடைய அந்த அ என்ன சொல்றது? அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் தான் கண்ணு முன்னால நிக்குது. 1 1/2 வயசு குழந்தை, அந்த 1 1/2 வயசு குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 51க்கும் மேற்பட்ட காயங்கள். இதுல ஃப்ரெஷ் இன்ஜுரீஸ், ஓல்ட் இன்ஜுரீஸ்ன்னு ஏகப்பட்ட காயங்கள். குழந்தையுடைய பிரைவேட் பார்ட்ஸ்லலாம் காயங்கள் இருக்குங்க. சிகரெட் பட்ட வச்சு குழந்தையுடைய பாதத்துல 1 1/2 வயசு குழந்தை அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையுடைய பாதத்துல சிகரெட் துண்டுகள வச்சு சூடு வச்சிருக்காங்க. குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ்ல சூடு வச்சிருக்காங்க. குழந்தையோட உடம்பு ஃபுல்லா காயங்கள். பிரெயின் ஹெமரேஜ் நடந்திருக்கு. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அடிபட்டிருக்கு. ஹெமரேஜ் நடந்திருக்கு. அவ்வளவு தூரம் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. மல்டிபிள் பிராக்சர்ஸ். குழந்தையோட 2 கையும் உடைஞ்சிருக்கு. உடம்புல பிராக்சர்ஸ் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓல்ட் பிராக்சர்ஸ், ஹீலிங் பிராக்சர்ஸ், பிரஷ் பிராக்சர்ஸ். 1 1/2 வயசு குழந்தைக்கு எப்படி இவ்ளோ விஷயங்கள் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட இந்த அக்ஷர கைது பண்ணி, போலீஸ் விசாரிக்கும் பொழுது தான் உண்மை தெரிய வருது. கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த குழந்தைய போட்டு தினம் தினம் இந்த ராட்சசன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி படியிலருந்து குழந்தைய எட்டி காலால உதைச்சிருக்காங்க. சுருண்டு விழுந்திருக்கு அந்த குழந்தை மாடிப்படியிலருந்து. அதே மாரி வீட்டு மொட்டை மாடியில ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இருக்கும்ல,
அந்த ஷீட்ல கொண்டு போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த குழந்தைய தனியா உட்கார வச்சுட்டு வந்திருக்கான் வெயில்ல. சூடு தாங்காம அந்த குழந்தை அழற சத்தத்த கேட்டு பக்கத்து வீட்டு ஆளுங்கலாம் வெளியில வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய உள்ள தூக்கிட்டு வந்திருக்கான். இப்படி சொல்லிட்டே போலாம். அவன் பண்ண டார்ச்சர் எல்லாம் கேட்கும்பொழுது உண்மையிலேயே வந்து மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இதுல உச்சபட்ச வேதனை அப்படின்னு சொல்லணும்னா பல விஷயங்கள சொல்லலாம். குறிப்பா குழந்தையுடைய தாய். அந்த அம்மாவ தாயின்னே கூப்பிடக்கூடாது. அம்மாங்கிற வார்த்தைக்கு வந்து அவ்ளோ மதிப்பு இருக்கு. அவ்ளோ மரியாதை இருக்கு. அவ்ளோ ஒரு உச்ச ஸ்தானத்துல நம்ம வைக்கிறோம் அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு ஒரு நபர. அந்த வார்த்தைக்கே தகுதியே இல்லாத ஒரு பெண் இந்த பெண் அப்படின்னு சொல்லலாம். 21 வயசான அகிலா. 3 மாசமா தொடர்ந்து இந்த ராட்சசன் அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதே வீட்ல வாழ்ந்துட்டு இருந்த அகிலா, இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருந்திருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் குழந்தை இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு ஏதோ டான்ஸ் புரோகிராம்க்காக போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே டான்ஸ் புரோகிராம்க்காக தான் போனாங்களா? இல்ல குழந்தைய இவன் தீர்த்து கட்ட போறானே, அந்த நேரத்துல நாம இங்க இருந்தா நம்ம மேல தேவையில்லாத சந்தேகம் வந்துருமோ அப்டின்ட்டு இந்த அம்மா எஸ்கேப் ஆயி போயிடுச்சா? தெரிஞ்சே எப்படி இப்படிப்பட்ட ஒரு ராட்சச கையில இந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க? இவ்வளவு கேள்விகள். போலீஸ் விசாரிக்கும் பொழுதுதான் ஒவ்வொன்னா உண்மைகள் வெளியில வருது. 3 மாசம் முன்னாலேயே இந்த குழந்தைய முடிச்சிடணும் அப்படின்னு இவன் பிளான் பண்ணியிருக்கான். இது அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி பேசக்கூட முடியாத அந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணி கொன்னுருக்கானுங்க. என்ன அப்படி ஒரு வக்ரம் மனசுல? போலீஸ் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கான்? எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களுடைய சந்தோஷத்துக்கு இந்த குழந்தை மிகப்பெரிய இடைஞ்சலா இருந்தது. குழந்தை மிகப்பெரிய இடைஞ்சலா இருந்ததுன்னா, கொண்டு போய் ஏதாவது அநாத ஆசிரமத்துல குடுக்க வேண்டியது தானே! எத்தனையோ பேர் குழந்தை இல்ல அப்படின்னு தவங்கெடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட தத்து குடுக்க வேண்டியது தானே! இல்ல குழந்தைங்கள யாராவது சொந்தக்காரங்க, பாட்டி, தாத்தா யாராவது இருக்காங்கன்னா, அவங்க வீட்ல வச்சு நீங்க வளர்த்துக்கங்க. அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே! அதுக்காக இப்படியா? இதுல உச்சபட்ச வேதனை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சிஸ்டமுமே இன்னைக்கு ஹர்ஷத்துக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சம்பவத்த ஈஸியா இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமும், அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நெனச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாம். ஆனா பேச முடியாத ஹர்ஷத்துக்காக யாருமே பேசல. அப்படிங்கிறது தான் உச்சபட்ச வேதனையாக இருக்கு. பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்குங்க. இந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாத்தையும் கோட்ட விட்டுருக்காங்க. எத்தன வார்னிங் சைன்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இறக்கறதுக்கு முன்னால 2 வாரத்துக்கு முன்னால ஒரு யூடியூபர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு வீடியோ எடுக்குறாரு. அப்போ இந்த அகிலா இந்த குழந்தைய கையில தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வராங்க. குழந்தை அர்ஷித்தோட 2 கையிலயும் வந்து கட்டு போட்டுருக்காங்க. மாவு கட்டு போட்டுருக்காங்க. 2 கையும் உடைஞ்சிருக்குது. அப்ப இந்த யூடியூபர் கேட்கிறாரு, அந்த பொம்பள கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. சைக்கிள்ல இருந்து கீழ விழுந்து கைய உடைச்சுக்கிட்டான். பாவம் அந்த யூடியூபர சொல்லி தப்பில்ல. அவர் அது வேளை உண்மைன்னு நெனச்சிருப்பாரோ என்னமோ! ஏன்னா, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது சோசியல் மீடியால. சோசியல் மீடியால அந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போடுறவங்க கூட, பயங்கர சுட்டி குழந்தை போல இருக்கு, பயங்கர நாட்டி போல இருக்கு, பயங்கர குறும்புக்கார பையன் போல இருக்கு. அதான் இப்படி பைசைக்கிள்ல இருந்து விழுந்து கைய உடைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. ஆனா யாருக்குமே 2 கையும் ஒரு குழந்தைக்கு உடைஞ்சிருக்குதே, சைக்கிள்ல இருந்து விழுந்தா இப்படி உடையுமா? அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே கேட்க தோணல பாருங்க. உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, இந்த அக்ஷர் அப்படிங்கிற நாயி, அவன நாயின்னு சொல்லி நாய கேவலப்படுத்தக் கூடாது. ஆனா வாயில வருது நமக்கு. குழந்தையோடைய கை மேல ஏறி குதிச்சு 2 கையும் உடைச்சிருக்காங்க அவன். குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டு வந்து மாவு கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போனா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த நாய் சொல்லியிருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கட்டெல்லாம் அவுத்து போட்டுருக்காங்க. இந்த குழந்தை எவ்ளோ வலியில, எவ்ளோ வேதனையில துடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட வளர்ந்த குழந்தைன்னா கூட யார்கிட்டயாவது உண்மைய சொல்லிருக்குங்க. பேச முடியாத, நடக்க முடியாத ஒரு குழந்தைய எப்படி இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது. அந்த டைம்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. ஹாஸ்பிடல்ல இந்த குழந்தைய பரிசோதிச்சு மருத்துவம் செஞ்ச அந்த மருத்துவர்களுக்கு கூடவா தோணல? ஒரு சைக்கிள்ல இருந்து விழுந்து இப்படி 2 கையும் உடையுமா? அதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஏற்கனவே பழைய இன்ஜுரீஸ் நெறைய இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டத்துல சொல்றாங்களே! அப்ப அந்த இன்ஜுரீஸ் எல்லாம் அவங்க கண்ணுக்கே படலையா?
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த அம்மா சொல்ற கதைக்கும் இந்த குழந்தையோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. இதை என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும். உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு கூடவா தோணல அந்த மருத்துவர்களுக்கு? எத்தனை முறை இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப அனுப்பியிருக்காங்களே தவிர, ஒரு மருத்துவருக்கு கூட இது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இது சரியில்ல. ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு யோசிக்க கூட தோணலைன்னா, நீங்க எல்லாம் என்ன மருத்துவம் படிச்சு, என்ன வைத்தியம் பார்க்குறீங்க? இன்னொரு உச்சபட்ச கேவலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக் டார்ச்சர பத்தி இந்த குழந்தையோடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது அகிலாவுடைய பெற்றோர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த குழந்தைய எங்களுக்கு வாங்கி குடுத்துருங்க. எங்க கஸ்டடியில குடுத்துருங்க. நாங்க அந்த குழந்தைய வளர்த்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க இருந்தா அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அப்பவாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் மீது ஒரு பாக்சோ வழக்க பதிவு செஞ்சு விசாரிச்சு அந்த குழந்தைய வாங்கி அந்த தாத்தா பாட்டி கிட்ட குடுத்திருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்ல. இப்ப போலீஸ் எவ்வளவு அலட்சியமா மெத்தனமா இருந்திருக்காங்க பாருங்க. அட்லீஸ்ட் இந்த குழந்தை இறந்தப்போ இந்த தாய் பக்கத்துல இல்லையே அப்படிங்கறதாவது போலீஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டாமா? குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மை வெளியில வருது. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் வெளியில வந்து சொல்றாங்க. இத பத்தி நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்னு. குழந்தைய பாதுகாக்க வேண்டிய சிஸ்டமே இங்க அவ்ளோ அலட்சியமாக இருந்திருக்கு. இவ்ளோ வார்னிங் சைன்ஸ் இருந்ததே. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அர்ஷித் உயிரோட இருந்திருப்பான்ல. குடும்பத்துல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இக்னோர் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க வழக்கு கூட பதிவு பண்ண வேண்டாம். கேரளால அவ்ளோ ரோபஸ்டான ஒரு சைல்டு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு. 1098 இருக்கு. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்கு. இன்டகிரேட்டட் சைல்ட் புரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. யாருமே தகவல் கொடுக்கலையே. போலீஸ் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தகவல் கொடுத்து ஒரு வாட்டி போய் ஒரு வெல்ஃபேர் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஆங்கன்வாடி வர்க்கர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் குழந்தையுடைய ஹெல்த், நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் மானிட்டர் பண்றவங்க அவங்க தானே. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு எதுக்கு வச்சிருக்கிறோம்? இது போன்ற குழந்தைகளை மானிட்டர் பண்றது தானே அவங்களுடைய கடமை. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க கண்ணுக்கெல்லாம் இந்த காயங்கள் படவே இல்லையா? சரி, இதெல்லாம் விடுங்க. சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பொதுமக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு அந்த அக்ஷர கைது செய்து அந்த வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. சுத்தி இருக்கிற பப்ளிக் எல்லாம் போலீஸையும் மீறி அவனை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க. வெளிப்படையா கேக்குறாங்க. அவனை எங்க கையில கொடுங்க, நாங்க அடிச்சே சாவடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரக்கூடிய இந்த கோபம் ஏன் 3 மாசம் வரல? பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு அலட்சியமா இருந்ததுனால தானே இன்னைக்கு ஒரு குழந்தை போயிடுச்சு. ஒரு நெய்பருக்கு கூட வாங்க தெரியல. தொடர்ந்து ஒரு குழந்தைக்கு காயங்கள் ஏற்படுது, தொடர்ந்து எலும்பு உடையுதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு யாருக்குமே யோசிக்க தெரியல. சோசியல் மீடியால இந்த குழந்தையோட அந்த வீடியோ வைரல் ஆகுது. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா அவ்வளோ அப்பாவியா. 1.5 வயசு குழந்தை, நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய குழந்தை, நல்லா வளரக்கூடிய குழந்தை எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருக்குங்க. நம்ம போய் பார்க்கும்போது ஒரு குழந்தைய கொஞ்சும்போது அது எவ்வளவு சந்தோஷமா ரியாக்ட் பண்ணும். அந்த வீடியோல அந்த குழந்தை முகத்துல சிரிப்பே இல்லங்க. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. ஆனா அந்த இன்னசென்ஸ், அந்த ஏஜ்ல பேச முடியாத, நடக்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலைய அந்த குழந்தையால அந்த வலியும் வேதனையும் வார்த்தைகளால கூட சொல்ல முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு உணர்வு ரீதியா அந்த குழந்தை அவஸ்தைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்பின் தெரியாத குழந்தைக்கே அடிபட்டுருச்சுன்னா நம்ம பதறோம்ல. 3 மாசமா வீட்டுல வச்சு ஒருத்தன் அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த தாய் எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு சத்தியமா புரியல. யார்கிட்டயாவது குடுத்திருக்கலாமே. ஒண்ணு இல்லனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கோவில் வாசல்லயோ இல்ல குப்பை தொட்டிலயாவது போட்டு போயிருக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த குழந்தைய காப்பாத்தி அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை குடுத்திருப்பார்ல. பேபி அர்ஷத் டிசர்வ் டு பி சேவ்ட். ஹி டிசர்வ் டு லிவ். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்குன்னா, அதுக்கு காரணம் அக்ஷித்த பெத்த அந்த அகிலாவோ, இல்ல அவ கூட வாழ்ந்துட்டு இருந்த அந்த அக்ஷரோ மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த சிஸ்டமும் அர்ஷித கைவிட்டுருச்சு. அர்ஷிதோடைய மரணத்துக்கு அப்புறம் தான் அக்ஷர பத்திய பல உண்மைகள் வெளியில வருது. அக்ஷருடைய முன்னாள் மனைவி இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்னையே இப்படிதான் அடிச்சு டார்ச்சர் பண்ணா. நான் 3 மாசம் வென்டிலேட்டர்ல இருந்தேன். தப்பிச்சோம் பொழைச்சோம்னு உயிர் பொழைச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்ஷருடைய முன்னாள் மனைவியோட சகோதரர் இறந்து போயிருக்கிறாரு. அந்த மரணத்திலயும் சந்தேகம் இருக்கு. அந்த கொலையிலயும் இவனுக்கு இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
அகிலாவுடைய முதல் கணவர் தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாரு. இந்த தற்கொலைக்கும் இவங்களுடைய தகாத உறவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது உண்மையிலேயே தற்கொலை தானா? அப்படிங்கிற ஆங்கிள்லாம் இன்னைக்கு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கேரளாவும் இன்னைக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்குங்க. அந்த குழந்தைய அடக்கம் பண்ண அத்துணூண்டு காஃபின்ல வச்சு அந்த குழந்தைய கொண்டு போறாங்க. எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும் அந்த குழந்தை. நமக்கு ஒரு அம்மா இருக்காங்க. நம்மள நல்லா பாத்துப்பாங்க. அந்த வயசுல ஒரு குழந்தை வேற என்னங்க எதிர்பார்க்கும்? அன்பு, அரவணைப்பு, நல்ல சாப்பாடு, ஒரு சேஃப்டியான, செக்யூரிட்டியான ஒரு வீடு. இது மட்டும் தானேங்க அந்த 1½ வயசு குழந்தையோட எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். ஆனா வீட்ல இருக்கிறவங்களே தனக்கு யமனா வருவாங்க அப்படின்னு அந்த குழந்தை சத்தியமா எதிர்பார்த்திருக்காது. பேபி அர்ஷத்துடைய மரணம் இந்த சிஸ்டத்துக்கே ஒரு சவுக்கடி. பொதுமக்களுக்கு ஒரு சவுக்கடி. சோசியல் மீடியால ஒரு 4 வார்த்தை கண்டனத்த பதிவு பண்ணிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து கவனிக்கணும். பக்கத்து வீட்ல என்ன நடந்தா நமக்கு என்ன? அப்படின்னு பூட்டுன 4 செவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம், நம்ம நலன் அப்படின்னு ஒரு சுயநலத்தோட வாழ்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறு. நம்மள சுத்தி என்ன நடக்குது? அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்க நாம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்த்துக்கிறோமோ, அது என்னைக்காவது ஒரு நாள் இது மாரி அர்ஷித் போன்ற குழந்தைகளை காப்பாற்ற உதவி செய்யும். யாராவது ஒருத்தர் கவனிச்சு போலீஸ்ல சொல்லியிருந்தாலோ, இல்ல மருத்துவர்கள்ட்ட சொல்லியிருந்தாலோ கூட, இன்னைக்கு அர்ஷத் உயிரோட இருந்திருப்பான்ல. அப்படி அந்த குழந்தையோட தாத்தா, பாட்டி சொல்ல முயற்சி பண்ணியும், நாம எவ்ளோ அலட்சியமா இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு. அர்ஷத் டிசர்வ்ஸ் டு பி இன் அ பெட்டர் பிளேஸ். உனக்கு இந்த உலகம் தகுதியே இல்லடா கண்ணா. யூ டிசர்வ் டு பி இன் அ பெட்டர் பிளேஸ். ரெஸ்ட் இன் பீஸ்.